தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தொழிலாளர் நல சட்டங்களை சீர்திருத்தி மத்திய அரசு 4 தொழிலாளர் சட்டங்களை அறிமுகப்படுத்தியது. இதன்படி புதிய தொழிலாளர் குறியீடுகளை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இதனால் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு உயரும் என தமிழக சிறு மற்றும் மிக சிறு தொழில் சங்கம் வரவேற்றுள்ளது. ஏற்கனவே 29 விதமான குறியீடுகள் இருந்தது. அதை இப்போ 4 குறுக்கியிருக்காங்க. 4 குறியீடுகளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா தொழிலாளர்களுக்கு மிக நன்மை பயக்கத்தக்கதாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக அவங்களோட வேலை வாய்ப்பு உறுதியும் அதில் ஆயிருந்தது. இவங்க கொண்டு வந்திருக்க சட்டத்தின்படி கிட்டத்தட்ட 30 நாள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு போனஸ் கொடுத்தாகணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 29 விதமான குறியீடுகள் இருக்கும்போது நிறைய லைசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த லைசன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ கம்மி பண்ணதும் இல்லாமல் இப்போது தொழிலாளர்களுக்கு என்னென்னாலும் நன்மைகள் இருக்குது அப்படின்னா நிறைய நன்மைகள் தொழிலாளர்கள் பக்கம் தான் இருக்குது. என்னென்ன நன்மைகள்னால், ஒன்று வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டில் லேடிஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு சுதந்திரம் கிடச்சிருது. அதே மாதிரி வேலைக்கு எங்களுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க, நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முதல்ல அது கிடையாது, இப்போ நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க. இதே மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது ஒன்று கண்டிப்பாக கொடுத்தேவணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சோஷியல் செக்யூரிட்டாக இருந்துருவாங்க. கண்டிப்பாக இங்கே தான் வேலை செஞ்சாங்கன்னு எல்லாத்துக்கும் கொடுத்தே ஆகணும். எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தே ஆகணுன்ட்டாங்க. அதே மாதிரி 40 பேர்த்துக்கு மேலே வேலை செய்கிறவங்க இடத்துக்கு இது வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப், ஆண்டுக்கு ஒரு முறை ஹெல்த் செக்கப் பண்ணணுங்கிறாங்க. இது வந்து எங்கே நோக்கி கொண்டு போகிறோம்னா, அனைவருக்கும் மருத்துவம் இலவசம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருக்க வேண்டி இதெல்லாம் கொண்டு வராங்க போல் தெரியுது மத்திய அரசு. இது வந்து வரவேற்கத்தக்கது. எல்லாமே வந்து நல்லா அருமையாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய இது வந்துட்டு நம்ம தொழில் முனைவோர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் இருக்கலாம், சில இது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏன்னா இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளோ இஎஸ்ஐ கட்டணுமா, பிஎஃப் கட்டணுமாங்கிறலாம் வரும். ஏன்னா முதல்ல கான்ட்ராக்ட் லேபர்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எல்லாமே எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா எடுக்கணும். எடுத்ததும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப் பிடிச்சாகணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் எடுத்துகிட்டா மேண்டேட்ரி கிடையாது. 10 பேருக்கு கம்மியாக இருந்தால் 5 பேர் இருந்தாலும் இஎஸ்ஐ எடுக்கலான்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கிடச்சிருந்ததில்ல. அதனால் தொழில் முனைவோரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். ஆனால் இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது வந்து தமிழ்நாடு அரசு குறுந்தொழில் சங்கத்தின் சார்பாக நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இது வந்து எங்களுக்கு நிறைய ஆட்கள் பற்றாக்குறை நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது கம்மியாகிடுங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்குமா, எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க, நமக்கு எப்போவுமே ஆள் இருந்துகிட்டே இருக்குங்கிறது ஒரு இதுவாக இருக்குது. சார், ஊக்கத்தொகையில் 30 நாளுக்கு வேலை செஞ்சாலே போனஸ் கொடுக்கணும். அதாவது ஓவர் டைமுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். இது மாதிரி நிறைய வந்து தொழிலாளர்களுக்கு நலன்களாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வரவேற்கத்தக்கதான். கிராஜுவிட்டி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் எத்தனை பேர் இருந்தாலும் முதல்லலாம் 20 பேர்த்துக்கு மேலே இருந்தால் தான் கிராஜுவிட்டிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கம்மி பண்ணி இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் கிராஜுவிட்டி கொடுக்கணும். எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. சார், முரண்பாடுகள்னால் இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து முதல்ல கான்ட்ராக்டர் சில பேர் பெரிய கம்பெனிகளில் வந்துட்டு சிறு குறு தொழில்களெல்லாம் 10 பேர் 5 பேர் வச்சு வேலை செய்கிறவங்களாம் இஎஸ்ஐ, பிஎஃப்குள்ளே வராமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வர்றதுன்னா வந்துக்கலாம், 10 பேருக்கு கம்மியாக இருந்தாலும் வந்துக்கலான்ட்டாங்க. வந்துட்டால் அவங்களுக்கு என்ன சௌகரியங்கள்னா, இது வந்து எங்கே வேணாலும் இஎஸ்ஐக்கு போய் அவங்க பார்த்துக்கலாம், மெடிக்கல் போய் பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக யாருக்கா அடிபட்டால் அவங்க இஎஸ்ஐக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க பார்த்துக்க போகிறாங்க. எத்தனை லட்சம் வந்தாலும் இஎஸ்ஐ பார்த்துக்கும். அது மாதிரி வந்து இப்போ வந்துருச்சு. இஎஸ்ஐலலாம் வசதி வாய்ப்புகள் எல்லா ஊர்லேயும் வசதியான மருத்துவமனைகள் வந்துருச்சு. ஆனால் சிலர் வந்து ஒருத்தர் 2 பேர் வேலை செய்கிறவங்க இஎஸ்ஐ போட முடியாது, பிஎஃப் கொடுக்க முடியாது. அவங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கிறது பின்னுக்கால இன்னும் முழுமையான சட்டங்கள் வந்துடும், இன்னும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் மூலம் போட்டி நாடுகளுக்கு இணையாக இனி இந்திய தொழில்துறையும் வளரும் என கோயம்புத்தூர் கம்ப்ரசர் சங்க துணைத் தலைவர் கிருத்திகா கூறினார். இது வந்து இண்டஸ்ட்ரி மக்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் லைசன்ஸ், சிங்கிள் என்ட்ரி, அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அப்புறம் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ், அதாவது
மினிமம் வேஜஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒர்க்கர்ஸ் சைடில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகிறது. அன்ஆர்கனைஸ்டு லேபர், அதாவது இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு, அப்புறம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து போய் சேரும் வகையில் வந்து அமைக்கப்பட்டு உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதாவது கண்டிப்பாக வந்து ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணால் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணுன்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இஎஸ்ஐசி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வந்து ஹெல்த்து இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிஎஃப் இன்சூரன்ஸ் கிராஜுவிட்டி 5 வருஷத்தை வேலை செஞ்சதாக கிடைக்கக்கூடிய சமாச்சாரம் இனி 1 வருஷத்தில் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் அமைய போகிறது. இப்போ வந்து இதில் வந்து வீணான ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. அதாவது யார் வேணால் எப்போ வேணால் வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஸ்கில்ட் லேபர் வந்து நாங்கள் ஸ்கில் பண்ணுற லேபர் எங்களை விட்டு போனால் எங்களுக்கு தான் லாஸ். அப்போது அவங்கள வந்து நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு தான் பார்ப்போமே ஒழிஞ்சு யாரையும் வந்து வெளியே ஏற்ற மாட்டோம். அதாவது அன்லெஸ் ஒரு டிசிப்ளின் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் வெளியேற்றுவோம்லே. இது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்க போவதில்லை. அதே போல் பெண்கள் வந்து ராத்திரி நேரங்களில் வந்து இரவு நேரங்களில் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறதும் ஒரு வெல்கம் மூவ் தான். ஏன்னா டெக்ஸ்டைல் போன்ற இப்போ வந்து பரவலாக பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து அதிகம். வியட்நாம் அங்கெல்லாம், பங்களாதேஷ் அங்கெல்லாம் வந்து லேபர் லாஸ் வந்து ரொம்ப எளிதாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கூட நம்மளால் காம்பீட் பண்ண முடியல. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்படிஷனை வந்து கடந்து நம்மளும் வந்து உலக மார்க்கெட்டில் வந்து நிலைத்து நிற்க நம்மளுக்கு வந்து இது ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் சோஷியல் செக்யூரிட்டி கவர், இது சின்ன படிப்படியான லேபர் ரிஃபார்ம்ஸில் வந்து 19% 2015 இருந்த சோஷியல் செக்யூரிட்டி இப்போ வந்து 2025 வந்து 64% வந்து உயர்ந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீர்திருத்தங்கள்லாம் வந்து வரும்போது தான் நம்ம இண்டஸ்ட்ரியும் அரசும் வேலையாட்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கக்கூடிய சுயசார்பு இந்தியாவை நோக்கி பயணப்படுவது வந்து எளிதாக்கப்படும். இது வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மழைக்காலங்களில் வந்து எங்களோட மார்க்கெட் கம்மியாக இருக்கும். ஏன்னா உற்பத்தியும் கம்மியாகும். பம்ப்ஸ் போன்ற பம்ப் மார்க்கெட்டை, விவசாயிகளுக்கு உண்டான பம்ப் செட் மார்க்கெட்டில் வந்து அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இந்த லேபர் லாஸ் வந்து மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னா சீசன் டைமில் ஆட்கள் உற்பத்தி நிறைய வேண்டும், சீசன் இல்லாத போது கம்மியாக வேண்டும். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பரவலாக வந்து நல்ல ஒரு வெல்கம் மூவாக தான் பார்க்கப்படுது.